நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நாளும் மன அமைதி எங்கே இருக்குது, நிம்மதி எங்கே இருக்குது அப்படின்னு தேடி தேடி அலைஞ்சிட்ருக்கோம். அந்த மன நிம்மதி எங்கே இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் இன்றைய கதை. நான் உங்கள் சிவாதர்ஷினி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு காஃபி கடைக்காரர் இருக்கார். அன்றைக்கி சனிக்கிழமை. அவருடைய ஷாப் ஃபுல்லாக ரொம்ப கூட்டமாக இருக்குது. அன்றைக்கி சாயந்தரம் வரைக்குமே நல்ல கூட்டம். சாயந்தரத்துக்கு மேலே அவருக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்ப தலைவலி. அவரும் எவ்வளவோ டேக்கிள் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அவரால் அந்த தலைவலியை தாங்கவே முடியலை. உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வேலை செய்வார் இல்லையா, அவரை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் இந்த கடையை பார்த்துக்கோ, நான் மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாரு. மெடிக்கல் ஷாப் போனவர் தலைவலியை போக்குறதுக்காக ஒரு டேப்லெட்டையும் வாங்கி போடுறாரு. போட்டுட்டு அங்கே இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, எங்கே உங்கள் கடை ஓனரை காணோம் அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, எங்கள் ஓனருக்கு வந்து ரொம்ப தலைவலியாக இருக்கான், அதனால் உங்கள் கடையில் காஃபி குடிக்க போயிருக்காரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்போ தான் இவர் யோசிச்சு பார்க்குறாரு, நமக்கான ஆறுதல் நம்மக்கிட்டே இருந்திருக்கு, ஆனால் நாம் ஏன் அதை பயன்படுத்திக்கலை அப்படின்னு யோசிக்கிறாரு. மருந்து கடைக்காரு தலைவலியை போக்குறதுக்காக காஃபி கடையை தேடி போயிருக்காரு. அதே காஃபி கடைக்காரு அவருடைய வலியை போக்குறதுக்காக மருந்து கடையை தேடி வந்திருக்காரு. இதே போல தாங்க நம்மள பல பேர் மன அமைதியை தேடி தேடி இந்த பூமியில் எங்கெங்கேயோ அலைஞ்சிட்ருக்கோம். ஆனால் அது எங்கேயுமே இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது. மன அமைதி அப்படின்றது உண்மையிலுமே நம்மளுடைய மனசு சம்மந்தப்பட்ட ஒன்று தான். நம்ம அதுக்கிட்ட இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தாலே போதும். மன அமைதி நம்மக்கிட்ட எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மனசை அமைதியாக வச்சுக்கோங்க, நிம்மதியாக வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் கட்டாயம் நம்மளால் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.